கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் இதோ பிறந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு மகா அற்புதம் நிகழப்போகிறது. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், பண நெருக்கடி என அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் நேரம் இது. ஆனால் இந்த வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் 3 குறிப்பிட்ட நபர்களிடம் மட்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் யார்? இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இப்போது நாம் பார்க்க போவது கன்னி ராசியின் தலை விதியை மாற்றப்போகும் அந்த அபூர்வ கிரக நிலைகளை பற்றிதான். கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு மிகவும் பலமான மற்றும் சாதகமான ஒரு அமைப்பில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக புதன் பலமாக இருந்தால் அறிவு கூர்மை, சமயோகித புத்தி மற்றும் சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் தானாகவே வந்துவிடும். சந்திரன் உங்கள் ராசிக்கு மிகுந்த நட்பலன்களை தரக்கூடிய ஒரு விசேஷமான இடத்திற்கு நகர்கிறார். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானம் இப்போது மிகப்பெரிய உத்வேகத்தை பெறப்போகிறது. இத்தனை காலம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே, தகுதிக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இது ஒரு விடியலாக அமையும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்தமான துறையிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். சக ஊழியர்களிடம் இருந்த கசப்புணர்வுகள் மாறி உங்களை பாராட்டும் நிலை உருவாகும். அடுத்தபடியாக 6ஆம் இடம் என்று சொல்லப்படும் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குருவின் பார்வையும் புதனின் ஆதிக்கமும் சேர்வதால் உங்கள் எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இனி உங்கள் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். நீண்ட நாள் நோய்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகளால் இரவு தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய வருமான வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும். வராத கடன்கள் வசூலாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு உண்டாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே இருந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள், புரிதல் இல்லாத காரணத்தால் ஏற்பட்ட சண்டைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர இதுவே மிகச்சிறந்த தருணம். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். தடைபட்ட சுபகாரியங்கள், அதாவது திருமணம் அல்லது புது வீடு புகுதல் போன்ற விசேஷங்கள் கைகூடி வரும். இது வெறும் சாதாரண ஜோதிட கணிப்பு இல்ல. பிரபஞ்சம் உங்கள் கர்ம வினைகளை களைந்து உங்களுக்கு வழங்கும் ஒரு மாபெரும் பொற்காலம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் புத்திசாலித்தனம் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களிடம் தாராளமாகவே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வினாடியும் உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக அமையும் என்பதில் அளவும் சந்தேகம் இல்லை. இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் சாதாரண நாட்களாக தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் கணக்குப்படி இவை உங்கள் விதியை மாற்றியமைக்க போகும் பொற்காலத்தின் தொடக்கம். கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். மற்றவர்கள் முன்னால் தலைகுனிந்து நின்றிருக்கலாம். ஆனால் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. காலையில் எழுந்தவுடன் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களை இத்தனை காலம் காத்து நின்ற அந்த தெய்வம் இன்று உங்களுக்கு புதிய பாதையை திறந்து வைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு புதிய தொழில் அல்லது முதலீடு எதுவாக இருந்தாலும் அதை தொடங்க இந்த நாள் மிகவும் உகந்தது. இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்கும் முதல் படியாக இது அமையும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். மற்றவர்கள் உங்களை மதிக்கும் நிலை ஏற்படும். இது உங்கள் நீண்டகால போராட்டங்களுக்கு தீர்வு தரும் நாட்களாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது பங்கு சந்தை தொடர்பான சிக்கல்களில் சிக்கி தவித்தவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து சேரும்.
அரசாங்க ரீதியாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் அல்லது நிலுவையில் இருந்த அனுமதி கடிதங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகளை நீங்கள் சுமந்திருந்திருப்பீர்கள். அந்த கனவுகள் எல்லாம் காணல் நீராக போய்விடுமோ என்று பயந்திருப்பீர்கள். ஆனால் இன்று உங்கள் கனவு ஒன்று நனவாகும் விசேஷமான தருணம் இது. இந்த நாளில் உங்கள் மன உறுதி கூடும். தடைகள் எல்லாம் படிக்கட்டுகளாக மாறும். அதிசயத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள். ஒரு பெரிய பொறுப்பு அல்லது அங்கீகாரம் உங்களை தேடி வரும். அது உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடந்த கால துயரங்களின் கடைசி நாளும் கூட இத்தனை காலம் நீங்கள் அனுபவித்த அவமானங்கள், துரோகங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தினமாக இது இருக்கும். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் உறவுகளுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த காயங்கள் எல்லாம் ஆறக்கூடிய நேரம் இது. நீங்கள் உங்கள் காதுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சுப செய்திகள் வந்து சேரும். பணவரவாக இருக்கலாம் அல்லது ஒரு மங்களகரமான விசேஷத்தை பற்றிய செய்தியாக இருக்கலாம். அது சூரியன் மறைவதற்குள் உங்கள் மனதில் ஒரு நிம்மதியும் முகத்தில் ஒரு புன்னகையும் குடிபுகும். இருண்ட காலகட்டம் முடிந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறந்துவிட்டது என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்தும் இந்த வரக்கூடிய நாட்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருந்த அந்த உன்னத தருணங்களை இப்போது உங்கள் கைகளில் வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உங்கள் கதவை தட்டும்போது கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வானத்தில் மேகங்கள் சூழ்ந்தால் மழை வருவது எப்படி நிச்சயமோ அதுபோல் நீங்கள் உயரும்போது உங்களை கீழே இழுக்க சில மனிதர்கள் உருவெடுப்பதும் நிச்சயம். நீங்கள் 3 தரப்பு மனிதர்கள் மட்டும் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். அவர்கள் யார் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். முதலாவதாக உங்களை புகழ்ந்து தள்ளும் நபர்கள். இத்தனை காலம் நீங்கள் கஷ்டப்பட்ட போது உங்களை திரும்பி பார்க்காதவர்கள் இப்போது உங்கள் கையில் பணம் புழங்குவதை பார்த்த உடனே அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைப்பதை கேள்விப்பட்ட உடனே தேன் ஒழுக பேசுவார்கள். உங்களைப் போல் ஒரு புத்திசாலி யாரும் இல்லை, உங்களுக்கு இது முன்னாடியே கிடைச்சிருக்கணும் என்று உங்களை ஆகாயத்திற்கு தூக்கி வைப்பார்கள். இவர்களின் நோக்கம் உங்கள் நலனல்ல, உங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் மட்டுமே. புகழ்ச்சிக்கு மயங்கி உங்கள் எதிர்கால திட்டங்களையோ அல்லது உங்கள் ரகசியங்களையோ இவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகும் நேரத்தில் இவர்கள் உங்கள் சிந்தனையை குழப்பி தவறான வழியில் நடத்தி செல்லக்கூடும். எனவே முகஸ்துதி செய்பவர்களிடம் ஒரு இடைவெளியை மென்மையாக கடைபிடியுங்கள். இரண்டாவதாக, திடீரென அன்பு காட்டி வரும் பழைய எதிரிகள் அல்லது உறவுகள். கடந்த காலங்களில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அல்லது உங்களை மட்டும் தட்டி பேசியவர்கள் இப்போது திடீரென ஒரு புதிய முகமூடியோடு உங்களிடம் வரக்கூடும். பழையதெல்லாம் போகட்டும், நாம் மீண்டும் நண்பர்களாக இருப்போம் என்று அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் உண்மை இருக்காது. குறிப்பாக பண உதவி கேட்டோ அல்லது உங்கள் தொழிலில் பங்கு கேட்டோ அவர்கள் உங்களை அணுகலாம். இவர்களின் வருகை உங்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை தரும்போது அதை அனுபவிக்க விடாமல் உங்கள் மனதை பழைய கசப்பான நினைவுகளுக்கு கொண்டு செல்வதே இவர்களின் உள்நோக்கமாக இருக்கும். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நிம்மதியை குலைக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள். மூன்றாவதாக, உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கும் எதிர்மறை மனிதர்கள். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் போது இப்போ இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, முன்னாடி முயற்சி பண்ணவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க என்று உங்கள் காதுகளில் நஞ்சை விதைப்பார்கள். இவர்களுக்கு உலகம் முழுவதுமே இருட்டாகத்தான் தெரியும். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயல்பாகவே எதையும் ஆழமாக சிந்திப்பவர்கள். இவர்களின் வார்த்தைகளை கேட்டால் உங்கள் மனதில் தேவையற்ற பயமும் சந்தேகமும் குடிகொள்ளும். இந்த வரக்கூடிய நாட்களில் உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓடும்போது இது போன்ற அவநம்பிக்கை பேசுபவர்களை உங்கள் நிழலில் கூட சேர்க்காதீர்கள். உங்களால் முடியும் என்று பிரபஞ்சம் சொல்லும்போது யாரோ ஒரு மனிதனின் வார்த்தைக்காக உங்கள் வெற்றியை தள்ளி போடாதீர்கள். இந்த 3 தரப்பு மனிதர்களையும் அடையாளம் கண்டு ஒதுக்கி வைத்தால் மட்டுமே இந்த பொற்காலத்தின் முழு பலனையும் உங்களால் அனுபவிக்க முடியும். ஒரு ஊரில் சோமநாதன் என்று கன்னி ராசிக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் மிகுந்த உழைப்பாளி, நேர்மையானவர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர் தொட்டதெல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது. கடன் சுமை ஒரு புறம், உறவினர்களின் ஏளனம் மறுபுறம் என மன உளைச்சலில் வாடிக்கொண்டிருந்தார். தான் இழந்த மரியாதையையும் செல்வாக்கையும் மீண்டும் பெற மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை, வெற்றியையும் கற்றுக் கொடுத்தனர்.
வாழ்க்கையில் அதிகாலை சோமநாதன் தன் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிவிட்டு ஒரு புதிய தொழில் முயற்சியை தொடங்கினார். அன்று மாலை அவருக்கு தெரியாத ஒரு நபரிடமிருந்து அழைப்பு வந்தது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு அவர் செய்த ஒரு சிறிய உதவிக்காக அந்த நபர் இப்போது ஒரு பெரிய வாய்ப்பை சோமநாதனுக்கு தேடித்தந்தார். இதுதான் அந்த பொற்காலத்தின் முதல் விதை. பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த ஒரு நில பிரச்சனை யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு சாதகமாக முடிந்தது. அரசாங்க அதிகாரிகளே வியக்கும் வண்ணம் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக அமைந்து அவருக்கு பெரிய சொத்து கைக்கு வந்தது. ஆனால் இந்த அதிர்ஷ்டம் வந்த வேகத்தில் அவரை சுற்றி 3 விதமாக மனிதர்கள் சூழ்ந்தார்கள். சோமநாதனின் நண்பர் ஒருவன், அதுவரை அவரை மதிக்காதவன், இப்போது நீதான் என் உயிர் நண்பன் என்று புகழ்ந்து பேசி ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்யும்படி வற்புறுத்தினான். அவன் பேசிய புகழ்ச்சியில் சோமநாதன் மயங்க பார்த்தார். ஆனால் அப்போதுதான் அவருக்கு எச்சரிக்கை உணர்வு வந்தது. இரண்டாவதாக, கடந்த காலத்தில் அவருக்கு துரோகம் செய்த ஒரு உறவினர் இப்போது மிகவும் ஏழ்மையானவர் போல் நடித்து உதவி கேட்டார். உதவி செய்வதில் தப்பில்லை, ஆனால் அவர் சோமநாதனின் தொழில் ரகசியங்களை அறிந்து கொள்ளவே வந்திருந்தார் என்பதை சோமநாதன் தன் புத்தியால் உணர்ந்து தடுத்தார். மூன்றாவதாக, அவர் ஒரு பெரிய முடிவை எடுக்க போகும்போது ஒரு நபர் வந்து, இதெல்லாம் உனக்கு கை கூடாது, அதிர்ஷ்டம் என்பது ஒரு நாள் வரும், மறுநாள் போய்விடும், வீணாக ஆசைப்படாதே என்று எதிர்மறையாக பேசினார். ஆனால் சோமநாதன் இவர்களின் பேச்சை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு நாள் மாலை இந்த 3 நபர்களையும் அவர் அடையாளம் கண்டு ஒதுக்கி தள்ளிய போது பிரபஞ்சம் அவருக்கு ஒரு மாபெரும் செய்தியை தந்தது. அவர் தொடங்கிய புதிய தொழில் மூலமே அவருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்தது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக மாறும்போது வாய்ப்புகள் தானாக வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்க பார்க்கும் அந்த 3 வகை மனிதர்களிடம் நாம் உஷாராக இருந்தால் மட்டுமே சோமநாதனுக்கு கிடைத்ததை போன்ற ஒரு நிரந்தரமான வெற்றியையும் நிம்மதியும் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்களும் பெற முடியும். உங்கள் விதியை மாற்றுவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த பொற்கால அதிர்ஷ்டத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ளவும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகளை குறைக்கவும் சில மிக முக்கியமான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவானை மகிழ்விப்பதன் மூலமா உங்களால் இந்த வெற்றியை நிலையானதாக மாற்ற முடியும். புதன்கிழமை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து மனதார உங்கள் கோரிக்கைகளை முன்வையுங்கள். துளசி என்பது புதனின் அம்சம் கொண்டது. அது உங்கள் புத்தியை தெளிவாக்கி சரியான பாதையில் உங்களை வழிநடத்தும். அடுத்ததாக, நீங்கள் அழியும் முறையில் கவனம் செலுத்துங்கள். பச்சை நிறம் என்பது கன்னிராசிக்காரங்கள் மிகுந்த யோகத்தை தரக்கூடியது. உங்களால் பச்சை நிற ஆடையை அணிய முடியாவிட்டாலும் ஒரு சிறிய பச்சை நிற கைக்குட்டையாவது உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் உடலில் இருக்கும் நேர்மறை ஆற்றலை தூண்டி உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த உதவும். மேலும் புதன் பகவானுக்கு உகந்த தானியம் பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து முதல் நாள் இரவே ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை பறவைகளுக்கு அல்லது பசுமாட்டிற்கோ உணவாக வழங்குங்கள். ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் செய்யும் இந்த உதவி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கிவிடும் வல்லமை கொண்டது. குறிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் வேப்பிள்ளை அல்லது மா இலைகளால் தோரணம் கட்டுங்கள். இது உங்கள் வீட்டிற்குள் நுழைய பார்க்கும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் பார்வையை தடுத்து சுப தேவதைகளின் ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த நாட்களில் உங்கள் நாவினால் யாரிடமும் கடினமான சொற்களை பேசாதீர்கள். இனிமையான பேச்சும் பணிவான குணமும் புதனின் அருளை உங்களுக்கு இரட்டிப்பாக பெற்றுத்தரும். உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான உதவிகளை செய்யுங்கள். பேனா, பென்சில் அல்லது புத்தகங்களை வாங்கி கொடுப்பது உங்கள் அறிவாற்றலை பெருக்கி தொழிலில் மாபெரும் லாபத்தை தேடித்தரும். இறுதியாக, மாலை சூரியன் மறையும் நேரத்தில் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் வீட்டின் மூளை முடுக்குகளில் இருக்கும் வறுமையை விரட்டி அடித்துவிட்டு மகாலட்சுமியின் கடாட்சத்தை நிலைபெறச் செய்யும். இத்தனை காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாக அமைய போகும் இந்த எளிமையான வலிமையான பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறந்து விட்டது. அதை இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கி
இந்த வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழா போல கொண்டாடுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். இறுதியாக ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, காலம் எப்போதும் நமக்காக காத்திருக்காது. ஆனால் சரியான காலத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களை கிழித்தெறிந்துவிட்டு ஒரு புதிய சரித்திரத்தை எழுதப் போகும் பொற்காலத்தின் தொடக்கம். விதி என்பது எழுதப்பட்டதுதான், ஆனால் அந்த விதியை மாற்றி அமைக்கும் வலிமை உங்கள் நம்பிக்கைக்கு உண்டு. உங்களுக்கு கிடைக்கப் போகும் இந்த மாபெரும் வெற்றியை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. துணிந்து முன்னேறுங்கள். வாழ்க வளமோடு நலமோடு. வெற்றி உங்களை தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.